கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் தாவிக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார் என்று தாவிக இணைச் செயலாளர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவிக இணைச் செயலாளர் நிர்மல்குமார் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எந்த யூகத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் வர யூகங்களுக்கும் நிறைய வர்ற கதைகளுக்கும் யூடியூப்ல வர நிறைய செய்திகளின் அடிப்படையில் எந்த கருத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா தினமும் ஒவ்வொரு யூடியூப்ல ஒன்று வருது, ஒவ்வொரு கருத்துக்கள் வருது, நிறைய யூகங்கள் வருது. இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா இருக்காது. அடுத்ததான் இந்த சிபிஐ பத்தி கேட்டிருந்தீங்க. கடந்த வாரம் எங்களுடைய தலைவருக்கு சிபிஐ சம்மன் வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சம்மனுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பணிகள் எல்லாம் இருந்தது காரணத்தினால, தலைவருக்கு இருந்த காரணத்தினால நாங்கள் வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். ஸோ சென்னைக்கும் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 சம்மனுக்கு எங்களுடைய தலைவர் டெல்லியில் ஆஜராகி அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் இந்த தடவை சென்னைக்கு மாற்றியும் வேறொரு தேதியும் கேட்டிருந்தோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது, வர 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்னென்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். வர 15ஆம் தேதிக்கு வர சற்று முன் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. அவங்க வேற தேதி நாங்கள் கேட்டிருந்தனால மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு எப்படின்னு சொல்லுவோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வரும் 15ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார் என்று தாவேகவினுடைய இணை செயலர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். டெல்லிக்கு பதிலாக சென்னையிலேயே ஆஜராகவும் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் 15ஆம் தேதி டெல்லியில் ஆஜராகுவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு யூகங்களுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை என்றும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார்.